அஸ்ஸலாமுஅலைக்கும், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. எப்பயுமே அம்மா தான் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. ஓசி சாப்பாடுலேயே ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறது. ஆனால் இன்றைக்கி கொடுத்து விடலை. யாரோ கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் கண்ணு வச்சாலும் இந்த வயிறு பார்த்திங்களா கரெக்டாக அந்த டைமுக்கு பசிச்சு. நம்ம வீட்டில் தோசை மாவு இருந்துச்சா, அதனால் தோசையை ஊற்றி நாட்டு சக்கரையை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு ஒரு தோசை, அப்படியே முறுமுறுன்னு ஒரு தோசையை சுட்டு அப்படியே சும்மாவே சாப்பிட்டுக்கிடுவேன். முறுமுறுன்னு இப்படி சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன். அதை வேற காய போடணுமா, இந்த பாத்திரம் விளக்குறது, துணி அடிக்கிறது, துணி காய போடுறது, இந்த 3 வேலை இருக்குது பாருங்களேன். சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தானே செஞ்சால் ஒன்றுமேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அதை முடிச்சிடுவேன். அதை முடிச்சிட்டேன்னு வைங்களேன், ஏதோ பெரிய வேலையை செஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நம்ம அம்மா வேறு சும்மா இல்லாமல் ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்குள்ளே அந்த பிரியாணி கிரேவிங்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன்னாலே இந்த பிரியாணின்ற ஸ்மெல் வந்துட்டு அப்படியே தானே காற்று வாக்கில் வந்துருச்சா. நமக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும்ல. நம்மளால் ஃபங்க்ஷன் போக முடியல, சரி வீட்டிலே செஞ்சு சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எலும்பு இருந்துச்சா ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து தண்ணியில் போட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி மட்டன் எலும்பு வச்சு மசாலா அரைச்சி சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு 5 வரமிளகா, 4 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மசாலா ஆச்சு செய்யும் போது பிரியாணி வந்துட்டு நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். நம்ம வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு இந்த மசாலா போட்டாலே போதும். 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, பட்டை, 2 சின்ன பட்டை, 2 கிராம்பு போட்டால் போதும். ஏன்னா பட்டை ஸ்மெல் ஓவராக ஹெவியாகிருமா, அதனால தான் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி. நான் வந்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன்னா இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா பிரியாணி வந்துட்டு அஃப்ரா சாப்பிட மாட்டாளா, அதனால் அவளுக்கு பருப்பு சாதம் செய்ய போகிறேன். கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, நம்ம வீட்டில் காய்கறி எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு ரெண்டுமே சேர்த்து போட போகிறேன். யாராவது கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இது நல்லா மசியை வேக வச்சுட்டு நெய் ஊற்றி தாளித்து கொடுத்தாங்கன்னா பாப்பா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களா. அவங்களுக்கும் லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அஃப்ரீனை ரெடி பண்ணணும். ஏன்னா அவள் ஃபங்க்ஷனுக்கு போகிற அம்மா கூட. இதே மாதிரியே என் பிள்ளை இந்த கம்மல் போடுவா, அந்த கம்மல் போடுவா, இந்த வளையல் போடுவா, அந்த வளையல் போடுவா, அம்மா இந்த மோதிரை போட்டு விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறையாக பண்ணிடுவா. கலர் ட்ரெஸ்னாலும் அப்படி தான், ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் அப்படி தான். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடலெல்லாம் தலை சீவ தெரியாதா. எனக்கு தெரிஞ்ச 2 ஹேர் ஸ்டைலை மாற்றி அஃப்ரீனுக்கு போட்டு விடுவேன். அவளுக்கே போர் அடிச்சிருச்சு போல். அதனால நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சூப்பராக ஒரு ஹேர் ஸ்டைலையும் போட்டாச்சு. ஒரு வழியாக அஃப்ரீன் நீங்கள் கிளப்பி போயிட்டு வாமா தங்குமேன்னு சொல்லிட்டு வழி அமுச்சு விட்டுட்டு, நமக்கு பசிக்கும்ல, நம்ம சாப்பிட்ற வேலையை பார்க்கணும்ல, அதனால குக்கரை காய வச்சு ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டாச்சு. நம்ம பிரியாணி கரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் எப்பயுமே ஈஸியாக தான் செய்வேன். ஏன்னா பாப்பா இருக்குல்ல, அந்த சாக்கை வச்சுட்டு எது ஈஸியாக நமக்கு இருக்குமோ அதுவும் டேஸ்ட்டாக இருக்குமோ அதை தான் நான் செய்வேன். இந்த ரெசிபி என்னமோ ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். என்னம்மா நம்ம அஃப்ரா குட்டி வேறு அப்பப்போ வந்துட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுவா. என்னப்பா, ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டேன். நோட்டை கையில் கொடுத்துட்டு எழுதிட்டுருமான்னு சொல்லியிருக்கேன். என்னம்மா எழுதுமா. நீ பேசுறியா? பேசு. மட்டன் எலும்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா குக் பண்ணணும். அப்படி சொல்லுமா, சொல்லு. தயிர் ஊற்றிட்டு மம்மம் சொல்லு. சரி, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். அப்படி சொல்லுமா. ஆமாம் அப்படி சொல்லு. சரி, நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சிருக்கோமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பெரிய பிள்ளையும் பேசணுமா ஆசைப்படுது. சொல்லுமா. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து போட்டுக்கலாம். ஆமா, இன்னைக்கு எடிட் பண்ண ஆரம்பிச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம்ப்பா. நானும் எடிட் பண்ணுறேன் 1 hour. இவளுக்கு பேசுறதை ஸ்டாப் பண்ற மாதிரியே தெரியல. சரி, நீயே பேசி எடிட் பண்ணு. வா. நானும் எம்புட்டு நேரம் தான் எடிட் பண்ணுறது. கடைசியில் அவளுக்குள்ளே பேசிட்டாளுங்க. ஒரு வழியாக தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி ஒரு 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக கம்மன்னு நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக டேஸ்ட் வந்துட்டு மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். இன்னும் கடகடன்னு நான் பேசலன்னு வைங்களேன், என் 2 மகளும் போட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்க்க எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணோன்னு வைங்களேன், நம்ம பிள்ளைங்க 2 பேசியே நம்மளை இதுமா தங்க வரேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். சொல்லு. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. இது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. உனக்கே மம்மி சேனல் பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? நீ சொல்ல அஃப்ரீன்மா. லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்தியா அக்கா சொல்லிட்டா, நீ சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும்.